ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 28 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட வந்து சொல்றாரு, எப்படி இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான், நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. ரோஹிணி வேற மனோஜ் கூட சண்டை போட்டு அவங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாவம் வாசல்ல நின்று கூட எட்டி பார்க்கறாங்க மனோஜ் வந்து தடுப்பாருன்னு. ஆனா வந்து மனோஜ் எதுவுமே அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. அப்புறமா ரோஹிணி போயிடுறாங்க. அப்புறம் இங்க வந்து அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன இருந்தாலும் நீ பண்ணுனது தப்புதான். ஒரு மருமகள தூக்கி வைக்கிறதும், ஒரு மருமகள கால்ல போட்டு மிதிக்கிறதும், இதுக்கெல்லாம் நீ என்னைக்கு வருத்தப்படுவியோ தெரியல. இப்ப ரோஹிணிய தூக்கி வச்சுட்டு இருந்தா, இப்ப எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மனோஜ் உள்ள வர்றாரு. மனோஜ் வந்து ரோஹிணி வந்து இந்த மாரி கோவப்பட்டு போன விஷயத்தெல்லாம் சொன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "அவ போனா வருவாடா! பேக் எடுத்துட்டு போகலல்ல, ட்ரெஸ் எல்லாம் இங்க தானே இருக்கு. எப்படியும் திருப்பி வருவா. ஆனா நீ அவளுக்கு ஃபோனே பண்ணக்கூடாது பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இப்ப அண்ணாமலை வந்து, "ஏன் ஏன் நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ போய் கூட்டு வாடா" அப்படின்னு சொல்றாரு. ஆனா விஜய் வந்து விட மாட்டேங்கிறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பாவம் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வேற அவங்க அம்மா வந்து இந்த மாரி, "நீ என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தானோன்னே" என்ன தப்புன்னு சொல்றியா? அவசரப்பட்டுட்டு நீ என்ன சொல்றியா? நீ வந்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சனால தான் எனக்கு இவ்வளோ அவஸ்தை அப்படின்னோனே, ஏன்டி முடிஞ்சதே பேசிட்டே இருக்கன்னோனே, முத்துவ நீ எப்படி தலையில தூக்கி வச்சு பேசுறா? அவன் தான் இன்னைக்கு என்ன மாட்டி விட்டதேன்னோனே, அவன் எங்க மாட்டி விட்டான்? நடந்தது தானே சொன்னாரு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா வந்து பேசினோனே, இப்ப ரோஹிணி பயங்கரமா இங்க டென்ஷன் ஆகுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா சாரி ஸ்ருதியும், மீனாவும் ஸ்ருதி வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. மீனாவையும் கம்பெனி கூப்பிட்டு 2 பேருமா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போதே விஜயா வெளியில வந்துடுறாங்க. விஜயா என்ன கேட்குறாங்கன்னா, "ஏன் 2 பேரும் இப்படி கத்திட்டு இருக்கிறீங்கன்னு?" சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கும்போதே, மனோஜ் வந்து "அவள இன்னும் வரலம்மா, நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவளுக்கு ஃபோன் பண்ணியாடா நீ?" அப்படின்னோனே, "இல்ல இல்லன்னோனே, போனால்ல அவளே வந்துருவா" அப்படின்னு சொல்லி மனோஜ வந்து விஜயா திட்டிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா ரோஹிணி உள்ள வந்துடுறாங்க. ரோஹிணிய பார்த்தோனே, "எனக்கு வந்து டீ வேணும்" அப்படின்னு மீனா கிட்ட கேட்டோனே, மீனா வந்து, "இப்ப தானே அத்த தந்தேன். தலைவலினா தானே இப்படி 2வது டீ கேட்பீங்கன்னோனே, அதான் தலைவலி வந்துருச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. மனோஜ் வந்து ஃபோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாரு. ஆனா விஜயா விட மாட்டேங்கிறாங்க. மாடிக்கு போடான்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்ப ஸ்ருதி வந்து மீனாவ கூப்பிட்டு, "பாத்தீங்களா? உங்க புருஷனெல்லாம் பத்திரமா இது பண்ணி வச்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, இவங்க இப்படிதான் பேசவே விட மாட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மீனா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா என்ன அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல. நீங்க பத்திரமா இருந்துக்கோங்க" அப்படிங்கிற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ரோஹிணி என்ன செய்றதுன்னே தெரியாம கடைசியில விஜயா கிட்டயே போயி மன்னிப்பு கேட்க போறாங்க. இந்த மாரி, "நான் எந்த தப்பும் பண்ணல" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயா வந்து கேட்கிற நிலைமையில இல்ல. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா எல்லாருக்கும் வச்சுட்டு இருக்கும்போது, ரோஹிணிய ஸ்ருதி கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு. ரோஹிணி போய் சாப்பிட உட்கார்றாங்க. விஜயா "எந்திரிடி" அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரோஹிணி எந்திரிச்சு மீனா கிட்ட போய் நின்னுக்கிறாங்க. மனோஜ் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்